திருச்சியில் பிரேமானந்தா சாமியார் தொடங்கி சென்னையில் சதுர்வேதி சாமியார் வரை ஆன்மீகத்தின் பெயரால் தங்களது அத்துமீறல்களை பெண் பக்தைகளிடம் காட்டி பக்தியை பகல்வேஷமாக்கியது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஏன், அண்மையில் நித்தமும் தர்மம் போதிக்கும் நித்யானந்தா சாமியார் கூட நடிகை ரஞ்சிதாவுடன் ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபட்டதை மறக்க முடியுமா என்ன? அந்த வகையில் கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதுதான் இன்றைய சூழ்நிலையில் எல்லாருடைய எண்ண ஓட்டமாக உள்ளது. படிப்பு வர பூஜை செய்வதாக கூறி 7ஆம் வகுப்பு மாணவியை சென்னையைச் சேர்ந்த போலி சாமியார் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கியுள்ள சோகம்தான் அதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. சாமியாரால் முதலில் சீரழிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு அடுத்தடுத்து நேர்ந்த கொடுமையை எண்ணினால் இதுதான் பக்தியின் உண்மை முகமா என்று அச்சப்பட வைக்கிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் கோவில் வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்த தருணம். அந்த இரவு வேளையில் ஜொலிக்க வேண்டிய வயதில் கலையிழந்த முகத்துடன் 14 வயது சிறுமி ஒருவர் சாமி தரிசனத்திற்காக வரிசையில் நின்றார். அவருடன் யாரும் வரவில்லை. தனியாக தன்னுடைய வேண்டுதலை ஏழுமலையானிடம் முறையிட்டுக் கொண்டிருந்தார். அன்று மட்டுமல்ல, அடுத்தடுத்த தினங்களிலும் அந்த சிறுமியை அந்த வரிசையில் பார்க்க முடிந்தது. யார் அந்த சிறுமி என்று யாரும் கேட்கவில்லை. பொழுது விடிந்தால் திருப்பதி கோவில் வளாகத்தில் மாங்காய் விற்று வந்தார். மாங்காவை துண்டு போட்டு விற்று தன்னுடைய வயிற்றை கழுவி வந்த அந்த சிறுமி அங்கு கடை நடத்தி வரும் பலரது கவனத்தை ஈர்த்தார். யார் அந்த சிறுமி என்று அழைத்து விசாரித்தனர். ஆனால் அந்த சிறுமி தன்னை பற்றிய எந்த விவரத்தையும் அங்குள்ளவர்களிடம் தெரிவிக்க மறுத்தார். சிறுமி என்றதால் அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அங்கு வந்த போலீசார் அந்த சிறுமியை மீட்டு காப்பகத்துக்கு அழைத்துச் சென்றனர். அந்த சிறுமியின் பிளாஸ்பேக் கல் நெஞ்சத்தையும் கரைப்பதாக இருந்தது. வியாசர்பாடி பக்தவச்சலம் காலனி 1வது தெருவைச் சேர்ந்த சிறுமலர் என்பவரின் 14 வயது மகளான அந்த சிறுமி கடந்த ஆண்டு அந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் 7ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். பள்ளிக்கு சரியாக செல்லாததாலும் படிப்பு சரிவர தலையில் ஏறாததாலும் தோழிகளுடன் தெருவில் விளையாடி பொழுதை கழிக்க ஆரம்பித்துள்ளார். தந்தை இல்லாத பெண் முட்டாளாகி விடுவாளோ என்றெண்ணி அவளது தாய் கவலை கொண்டுள்ளார். அந்த 14 வயது சிறுமியின் வருங்காலத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அவருக்கு படிப்பு நன்றாக வர வேண்டும் என்பதற்காகவும் குறி கேட்பதற்கு வியாசர்பாடி 24வது தெருவில் ஜோதிட மாந்திரீக நிலையம் நடத்தி வந்த அறவாளி சித்தர் என்பவரிடம் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு வைத்து அந்த சிறுமியின் எதிர்காலத்தை பார்ப்பதாக அந்த சாமியார் அத்துமீறியுள்ளார். தனது மகளை சாமியாரிடம் அனுப்பிவிட்டு தாய் சிறுமலர் மட்டும் வெளியே நின்றுள்ளார். இதனால் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் நன்றாக படிப்பு வர வேண்டும் என்றால் சிறப்பு பூஜை நடத்த வேண்டும் என்று கூறி வேறொரு இடத்திற்கு அந்த சிறுமியை அழைத்துச் சென்றுள்ளார் சாமியார். அங்கு வைத்து அந்த சிறுமியின் உடல் முழுவதும் விபூதியை பூசி நள்ளிரவு பூசை செய்வதாக கூறி மீண்டும் பலமுறை அத்துமீறியுள்ளார்.
மேலும் அந்த சிறுமிக்கு படிப்பு மீதுள்ள பயம் நீங்க சிறப்பு மந்திரங்கள் கற்றுக் கொடுத்துள்ளதாகவும், அவ்வப்போது என் மீது கோபம் கொண்டு உளறுவாள், அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுரை கூறி அந்த சிறுமியின் தாய் கையில் 1000 ரூபாய் பணமும் கொடுத்து அனுப்பியுள்ளார் அந்த சாமியார். பூஜையில் சாமியார் அத்துமீறியதை சிறுமி தனது தாயிடம் தெரிவித்துள்ளார். அதற்கு சிறுமலரோ, சாமியார் எது செய்தாலும் நமது நல்லதுக்குத்தான் செய்வார் என்று கூறியுள்ளார். அதோடு நிற்கவில்லை அந்த கொடுமை. தொடர்ந்து சிறுமியை அழைத்து கொண்டு போய் அந்த சாமியாரிடம் விட்டு தனக்கு தேவையான அளவு பணத்தையும் பெற்று வந்துள்ளார் அந்த சிறுமியின் தாயார். அப்போது சாமியார் அந்த சிறுமிக்கு போதை ஊசி போட்டு தனது நண்பர் ஒருவருக்கும் சிறுமியை இரையாக்கி உள்ளார். பக்தியும் பணமும் தாய் சிறுமலரின் கண்ணை மறைக்க, போதையும் போலி ஆன்மீகமும் சாமியாரின் ஆசைக்கு தூபம் போட, அந்த சிறுமியை காகிதமாக கசக்கி எறிந்தார் அந்த போலி சாமியார். ஒரு கட்டத்தில் சாமியார் தன்னிடம் குறிகேட்க வந்த வாலிபர் ஒருவர் மூலமாக அந்த சிறுமியை விபச்சாரத்தில் தள்ளிய நிகழ்வும் அரங்கேறியது. அது மூட நம்பிக்கையில் மூழ்கிய முட்டாள்களுக்கு கிடைத்த தண்டனை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. இந்த நிலையில் சாமியார் தனது ஆசிரமத்திற்கு வரும் கடிகார கடை ஊழியர் குமார் என்பவரிடம் அந்த சிறுமியை கைமாற்றி விட்டார். அந்த நபரும் தன் பங்குக்கு சிறுமியிடம் அத்துமீறி இருக்கிறார். அவரும் போதை மருந்து பழக்கத்தை சிறுமிக்கு கற்றுக் கொடுத்து பல முறை பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அவர் செல்வம் என்பவரிடம் அந்த சிறுமியை ஒப்படைத்துள்ளார். செல்வமும் குடிபோதையில் அவரிடம் பல முறை அத்துமீறியுள்ளார். செல்வம், அவரது மனைவி ஜெயா, அவரது தோழி லதா ஆகியோர் அந்த சிறுமியை வைத்து விபச்சாரம் செய்ய தொடங்கியதுதான் கொடுமையிலும் கொடுமை. சுயநினைவில் இருக்கும்போது விபச்சாரத்திற்கு செல்ல அந்த சிறுமி மறுத்துள்ளார். இதனால் அவர் மயங்கி விழும் அளவுக்கு 3 பேரும் அடித்து துன்புறுத்தியுள்ளனர். அவர் மயங்கிய நிலையில் இருக்கும் பொழுது போதை ஊசி போட்டும் போதை மாத்திரை கொடுத்தும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளனர். அவர் போதையில் இருக்கும்போது பல மனித மிருகங்களுக்கு செல்வம் அந்த சிறுமியை இரையாக்கியுள்ளார். ஒரு முறை செல்வம் அவரது நண்பர்கள் 6 பேருடன் குடிபோதையில் அந்த சிறுமியை மெரினா கடற்கரைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். நடுநிசி கடற்கரையில் ஆள் நடமாட்டம் சுத்தமாக இல்லாத கும்மிருட்டு நேரம். அந்த சிறுமியை போதை மயக்கத்தில் தள்ளாட வைத்து கடல் அலை அடிக்கும் இடத்திற்கு தூக்கிச் சென்றுள்ளது அந்த 6 பேர் கும்பல். அவர்கள் அனைவரும் தங்கள் பங்குக்கும் போதை ஏற்றிக்கொண்டு குடிபோதை வெறியில் விடியும் வரை அந்த சிறுமியிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளது கொடுமையிலும் கொடுமை. இந்த கொடுமையால் போதை தெளிந்து 2 நாட்கள் ஆன நிலையிலும் எழுந்து நடக்க முடியாத பரிதாபத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அந்த சிறுமி. இதுபோல் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரும் வெளியூர் நபர்கள் பலருக்கு அந்த சிறுமியை இந்த விபச்சார கும்பல் விருந்தாக்கி உள்ளது. தினமும் குறைந்தது 10 பேருடனாவது அந்த சிறுமியை கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளது இந்த கும்பல். அதன் மூலம்
பெருந்தொகையையும் சம்பாத்தியம் செய்துள்ளது. இதில் சிறு தொகையை சிறுமியின் தாய் சிறுமலருக்கு பிச்சையாக போட்டுள்ளது அந்த கும்பல். சிறுமலரோ தன்னுடைய மகள் இத்துணை கொடுமைகளையும் அனுபவிப்பதை பணத்தை பெற்றுக்கொண்டு வேடிக்கை பார்த்தது பெண்ணினத்துக்கு இழுக்காக பார்க்கப்படுகிறது. அந்த சிறுமிக்கு அடிக்கடி போதை ஊசி போட்டதால் அவர் போதையிலேயே இருந்துள்ளார். அவருக்கு நடந்த கொடுமைகள் அனைத்தும் அவளது தாயாருக்கு தெரிந்தே நடந்ததால் அவரை காப்பாற்றவோ தேற்றவோ ஆளில்லை என்பது பரிதாபத்தின் உச்சம். இந்த நிலையில் கடந்த மாதம் செல்வம் குடிபோதையில் அவரது வீட்டில் வைத்து அந்த சிறுமியிடம் மீண்டும் அத்துமீறி இருக்கிறார். பின்னர் களைப்பில் அசந்து தூங்கிவிட்டார். அதுதான் சிறுமியின் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்க காரணமானது. படிக்கின்ற வயதில் படுக்கையில் படாத பாடுபட்டு வாழ்க்கையின் உச்சகட்ட வேதனைகளில் புழுவாய் நெளிந்த அந்த சிறுமி விடியும் பொழுது தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். ஆம், எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற வள்ளுவனின் வார்த்தைக்கு உருவம் கொடுத்தது அவர் எடுத்த முடிவு. அதிகாலை வேளை சிறுமி கண்விழித்து பார்த்தபோது அந்த வீட்டில் விபச்சார புரோக்கர் செல்வம் உள்பட அனைவரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். ஓசைப்படாமல் எழுந்த சிறுமி செல்வம் சட்டப்பையில் இருந்து 300 ரூபாயை எடுத்துக்கொண்டு செண்டிரலில் இருந்து ரயில் மூலம் திருப்பதி வந்து சேர்ந்துள்ளார் அந்த சிறுமி. கோவிலுக்கு வந்த அவர் வெங்கடாஜலபதி முன்பு தன் நிலை மாற கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்துள்ளார். பின்னர் கீழ்த்திருப்பதி வந்து கையில் வைத்திருந்த ரூபாய் மூலம் மாங்காய் வாங்கி அதனை துண்டு துண்டாக வெட்டி திருப்பதி கோவில் வளாகத்தில் வியாபாரம் செய்ய தொடங்கியுள்ளார். அதில் அவருக்கு நாளொன்றுக்கு 200 ரூபாய் வரை வருமானம் கிடைத்துள்ளது. வழக்கமாக அங்குள்ள ஓட்டலில் சாப்பிட்டுவிட்டு இரவில் சாமி தரிசனம் செய்யும் வரிசையில் சென்று தூங்கி விடுவதையும் வாடிக்கையாக்கி உள்ளார். அவர் அங்குள்ள அதிகாரிகளிடம், என்னை என் அம்மாவிடம் ஒப்படைக்காதீர்கள், அவர் என்னை மீண்டும் விபச்சார கும்பலிடம் விட்டு விடுவார், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறியுள்ளார். அவரது வேதனை குரல் எந்த சாமிக்கு கேட்டதோ இல்லையோ, ஆந்திர போலீஸ் அதிகாரிகளின் காதுகளுக்கு தெல்ல தெளிவாகவே கேட்டுவிட்டது. இதையடுத்து அந்த சிறுமியை போலீசார் குழந்தைகள் உதவி மைய நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் அந்த சிறுமியை சென்னையில் உள்ள குழந்தைகள் உதவி மைய நிர்வாகிகள் மூலம் போலீஸ் டிஜிபி ராமானுஜத்திடம் ஒப்படைத்தனர். சிறுமியின் சோக கதையை கேட்டறிந்த டிஜிபி ராமானுஜம் இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார். சிபிசிஐடி போலீசார் அந்த சிறுமியிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் தெரிவித்த தகவல்களை வாக்குமூலமாக பதிவு செய்து கொண்டனர். இது தொடர்பாக சிபிசிஐடி விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கும் பதிந்தனர்.
சிறுமியின் தாய் சிறுமலரையும் படிப்பு வர பூஜை செய்வதாக கூறி முதலில் சிறுமியை கற்பழித்து விபச்சார கும்பலிடம் அனுப்பிய அறவாளி சித்தரையும் அதிரடியாக கைது செய்தது காவல்துறை. அவர்கள் இருவரும் சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கோர்ட்டு உத்தரவின்படி இருவரையும் போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். அறாளி சித்த அறாளி ஜோதியில் நம்ம அக்கா கூறப்படுவா மாந்திரிகா என்ற பெயரில் அவர் தவறான முறையில் நடந்து வந்ததாக புகார் கூறப்பட்டு சிபிசிஐடி ஆஃபீஸர் கிண்டியில் அவரை ஆகஸ்ட் 15 ஆர்ஸ்டர் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இப்போ புழல் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கார். தொடர்ந்து சிபிசிஐடி விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் வியாசர்வாடி பக்தவச்சலம் காலனியில் உள்ள அறவாளி சித்தரின் வீட்டில் சோதனையிட்டனர். அப்போது அங்கிருந்து பல ஆவணங்களும் ஆபாச சீடிக்களும் கைப்பற்றப்பட்டது. சிறுமியிடம் அத்துமீறி தவறாக நடந்து கொண்ட திருவான்மியூர் சதீஷ், வடசென்னை குமார், அப்பு, கணேஷ், பப்ளு ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் சிறுமியுடன் உல்லாசம் அனுபவிக்க பாலியல் புரோக்கர் செல்வத்துக்கு ரூபாய் 10,000 வரை கொடுத்துள்ளனர். மீட்கப்பட்ட சிறுமி தற்போது குழந்தைகள் நல கமிட்டி பராமரிப்பு காப்பகத்தில் பாதுகாப்பாக உள்ளார். அவர் உடல் முழுவதும் உள்ள போதை ஊசி போட்ட தழும்புகள் அந்த 1 வருட சோகத்தின் சாட்சியாயிருக்கிறது. பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி 7ஆம் வகுப்பு வரை படித்துள்ளதால் அவரது விருப்பப்படி மேலும் அவரை படிக்க வைக்க குழந்தைகள் நல கமிட்டி திட்டமிட்டுள்ளது. அந்த போலி சித்தரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் 15 ஆண்டுகளாக இதுபோன்ற சித்து வேலைகளில் ஈடுபட்டதாகவும் அந்த போலி சாமியாரை நம்பி உள்ளூர் அரசியல் தலைவர்கள் பலர் தங்களது அரசியல் எதிர்காலம் குறித்து குறிகேட்டு சென்றுள்ளதும் தெரிய வந்தது. அவர்கள் யார்? அந்த அரசியல் பிரமுகர்கள் போலி சித்தருக்கு என்னென்ன உதவிகள் செய்துள்ளனர்? சித்தர் போலீசில் சிக்காமல் இருக்க ஏதாவது உதவிகள் செய்தனரா எனவும் சிறுமி விவகாரத்தில் தொடர்புடைய அனைத்து நபர்களையும் சுற்றி வளைக்கவும் பல்வேறு கோணங்களில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடியில் உள்ள விபச்சார தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரிகள் முதலில் அறவாளி சித்தர் கைது செய்யப்பட்ட தகவலையும் மற்ற ரகசியங்களையும் வெளியில் சொல்லாமல் மறைத்து விட்டனர். வழக்கின் விசாரணையை மூடி மறைக்க அதிகாரிகள் முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் வக்கீல்கள் மூலம் சிறுமியின் விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. அதன் பின்னர்தான் சிபிசிஐடி உயர் அதிகாரிகளின் காதுகளுக்கே சிறுமி விவகாரத்தின் உண்மை நிலவரம் தெரிந்துள்ளது. நாமும் உண்மை நிலை அறிய களமிறங்கினோம். அதில் கிடைத்த தகவல்கள் இதோ உங்கள் பார்வைக்கு. வியாசர்வாடி பக்தவச்சலம் காலனியில் அறவாளி சித்தர் தங்கி மாந்திரீக வேளையில் ஈடுபட்டு வந்த அந்த குடிசைக்கு சென்றோம். அந்த வீட்டின் உரிமையாளர் சண்முகம் என்பவர் போலீசார் சோதனையிட்டு சென்றதற்கு பிறகு நமது செய்தி குழுவினருக்காக அந்த வீட்டை திறந்து காண்பித்தார். வீட்டிற்குள் சென்றதுமே பீரோவில் ஒட்டப்பட்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் துண்டுப்படம் நம்மை வரவேற்றது. சிபிசிஐடி போலீசாரின் சோதனையால் வீடே அலங்கோலமாக கிடந்தது. வீடு முழுவதும் தாயத்தும் தகடுகளும் சிதறி கிடந்தது. வீட்டிற்குள்ளேயே வக்கரகாளியின் சிலை ஒன்றை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்துள்ளார் அந்த சாமியார். அதேபோல வீட்டின் பக்கவாட்டு சுவரின் ஓரம் சிவலிங்கம் ஒன்றையும் அதன் அருகில் நந்தி சிலை ஒன்றையும் அமைத்து இருந்தார். தன்னிடம் குறிகேட்டு வருபவர்களுக்கு தாயத்து வழங்குவது, ஜாதக பலன்கள் கூறுவது, திருமணமாகாத பெண்களுக்கு கன்னி பூஜை செய்வது, உடல் நலமில்லா குழந்தைகளுக்கு விபூதி பூஜை செய்வது என்று ஒரு அக்மார்க் மந்திரவாதியாக அவர் வலம் வந்துள்ளதை அங்கு நாம் கண்ட காட்சிகள் நமக்கு அடையாளப்படுத்தியது. 5 காரணமாக வசதி
ஆனால் இதனாலேயே இருப்பிடத்திலிருந்து இந்த பிரச்சனையும் கிடையாது. வெளியிடத்தில் அடிக்கடி சென்று வருவார். அங்கே ஒரு நாள் நடந்ததா இருந்தாலும் நமக்கு தெரியாது. திருப்பதியில் நடந்ததாக கூப்பிடுகிறது. அவன் பரம்பரை ஆஃபீஸு 15 நாளைக்கு முன்னே தான் அவர் ஆஃபீஸை மூடிவிட்டு வந்தார். பிறகு எங்கே ஆஃபீஸ் இருந்தால் தெரியாது. அவர் கடந்த 15 ஆண்டுகளாக வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் வசித்து வருவதும் பக்தவச்சலம் காலனி மட்டுமல்லாமல் பெரம்பூர், அயனாவரம், திருவேற்காடு, திருவண்ணாமலை ஆகிய இடங்களிலும் ஆசிரமம் நடத்தி வந்ததும் தெரிய வந்தது. தன்னிடம் வரும் பக்தர்களை கவர்வதற்காக நகரின் முக்கிய பகுதிகளில் பேனர்கள் வைத்துள்ளார் அந்த சாமியார். முதலில் பெண் பக்தைகளிடம் நம்பிக்கையூட்டும் விதமாக பேசி பின்னர் அவர்கள் மசிந்த பின்னர் தன்னுடைய வலையில் வீழ்த்துவதை வழக்கமாக்கி இருக்கிறார். அந்த வகையில் சிறுமியின் தாய் சிறுமலர் சாமியார் அறவாளியின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளார். இதனை காரணம் காட்டி குடிபோதையில் அந்த பெண்ணிடம் அத்துமீறி இருக்கிறார். அதற்காக பணம் கொடுப்பதையும் வழக்கமாக்கி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் சாமியாரின் பார்வை சிறுமியின் மீது விழுந்தது. அதற்காக நன்றாக படிப்பு வர வைக்கிறேன் என்று போலியான காரணத்தை கூறி தாய் மூலமாகவே சிறுமியை அழைத்து வர செய்து அத்துமீறி இருக்கிறார் அந்த கபட சாமியார். அவரது நாடகம் வெளிச்சத்துக்கு வந்ததால் இப்போது புழல் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். சாமியார் கும்பலால் விபச்சாரத்தில் தள்ளப்பட்ட அந்த சிறுமி ஒரு கட்டத்தில் போதைக்கு அடிமையாகி சாலையில் போவோர் வருவோரையெல்லாம் கையை பிடித்து இழுத்ததாக நேரில் பார்த்தவர்கள் தங்கள் பரிதாபத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர். இதுதான் பெண்களை கண்களாக போற்றி பாதுகாக்கும் தமிழ் சமூகமா என்ற கேள்வி நம் மனதில் எழுவதை தடுக்க முடியவில்லை. அந்த சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை ஆந்திர மாநில போலீசாரால் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. டெல்லியிலும் மும்பையிலும் நடந்த கற்பழிப்பு சம்பவங்களுக்கு இங்கே ஆளாளுக்கு கூச்சலிட்டோம், கொதித்தெழுந்தோம். சென்னையில் மூட நம்பிக்கையால் பணம் குவிக்கும் சாமியாரால் சீரழிக்கப்பட்டு விபச்சார புரோக்கரால் மெரினாவில் அந்த சிறுமிக்கு நடந்த கொடூரத்துக்கு என்ன சொல்ல போகிறோம்? சிந்தியுங்கள். நம் வீட்டு பெண்கள் மட்டுமல்ல, நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டு பெண்களுமே நமது கண்கள் தான். தர்மம் போதிப்பதாக வேதம் ஓதும் சாத்தான்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம். இது போன்ற சாமியார் மீது மூட நம்பிக்கையினால் தொலைந்து போனது அந்த சிறுமியின் வாழ்க்கை மட்டுமல்ல, உண்மையான பக்தர்களின் கடவுள் பக்தியும் தான். கடவுளின் பெயரால் ஏமாற்றினால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை போலி சாமியார்களுக்கு சற்று கடுமையாகவே கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆம், அப்படிப்பட்ட சாமியார்களை சமூகத்தை விட்டே விரட்டி அடிக்க வேண்டும் என்பதே சராசரி மனிதனின் ஆதங்கமாக உள்ளது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்ராஜ்.